சரிப்பட்டு வந்துக்கிறேங்க. அத கேட்கலடா. நாடகத்துல இங்க வந்திருக்கிறோம். நாடகத்துல தேவலோகம், சத்தியலோகம், சத்தியலோகம், சத்தியலோகம் வந்திருக்கின்றோம். ஆமா. அந்த சதுர்முக பிரம்மதேவனிடம் முனி வந்திருக்கிறேன், நான் வந்திருக்கிறேன் சொல்லு. சரிங்க. சாமி பகவானே மகாராஜா, ஏப்பா முனி வந்துக்கிறாருங்க. முனியா? முனி வந்துக்கிறாருங்க. முனி வந்திருந்தா ஒத்த மணமரம் பார்த்தாடி. ஒரு பணமரம் பார்த்தாடி சொல்லுங்க. சரி. என்ன சொன்னாங்க? ஏங்க நீங்க சொன்ன மாதிரியே போய் முனி வந்துக்கிறாரு அப்படின்னு சொன்னேன். சரி. பணமரத்தை கண்ட பக்கம் அடிங்கிறாருங்க. ஏய் ஓய், முனி இல்லடா மலையா, நான் வந்திருக்கிறேன். சரி சரி சொல்லிட்டு சொல்லு. மகாராஜா, நான் வந்திருக்கிறேங்க. வந்தா வந்த வழியிலேயே போ. ஏங்க நான் போய் சொன்னேன், நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு போய் சொன்னேன். சரி, வந்த வழி விட்டு வராத வழி அப்படியே போய் சொல்றாருங்க. இந்த வழி விட்டு வராத வழியே போச்சோனா? ஆமாங்க. தூர்வாச மகாமுனிவர் வந்திருக்கிறேன், தவத்தில் இருந்த தவறு செய்து சொன்னான். சரி, அப்படியே சொல்றேன். சாமி மகாராஜா, என்னப்பா தூர்வாய்த்தர் மகாமுனிவர் வந்துக்கிறாரு. தூர்வார வந்திருக்கிறாரா? இல்லைங்க, தூர்வாய்த்தர் மகாமுனிவர். ஓ, தூர்வாச மகாரிஷி. ஆமாங்க, தவத்திலேயே சிறந்தவர் வந்திருக்கிறாரா? அப்படியா? ஆமா. வந்தா என்ன, வந்து என் பாதத்தை படிய சொல். சரி சரிங்க. ஏங்க என்ன சொல்றான்? நீங்க தூர்வாய்த்தர் மகாமுனிவர் வந்திருக்காருன்னு போய் சொல்றேன். சரி, அதுக்கு அவர் என்னன்னு சொல்றாரு? என்ன சொல்றான்? வந்தது வந்துட்டான், என் பாதத்தை பணிஞ்சிட்டு போ அப்படின்னு சொல்றாருங்க. என்ன பாதத்தை பண்ணிருக்கா? அவ பாதத்தை நான் பண்ணியவதான் தானே. இங்க பாரு, உன்னை விட்டு அந்த பிரம்மனை பார்த்தா சரி வராது. சரி வராது. பிரம்மனா இல்ல இந்த தூர்வாசனா? நேருக்கு நேர் நானே போய் சந்திக்கின்றேன். புரியா? என்னுடைய பாதத்தை பணிந்து வேண்டுமான வரத்தை வாங்கி செல்லலாம். நான் உன்னுடைய பாதத்தை படிக்கலாம். என்னுடைய பாதத்தை பணிந்தாய் உனக்கு வரம் தருவேன். நீ எனக்கு மரம் தர்ற. ஆமாடா. ஐயோ நாய உத்தடை பாடி பதேவனா. என்னுடைய பாதத்தை பணிந்து வேண்டியமான வரத்தை பெற்றுவோம். நான் உன்னுடைய பாதத்தை பணியக்கூடிய ஆளா? நான் உன்னுடைய பாதத்தை பணிவதற்கு தான் அங்கிருந்து வந்தனா. என் இறுதியாக கேட்கிறேன், என் பாதத்தை பணிய முடியுமா முடியாதா? என்னுடைய படைப்பால பிறந்தவடி, என்னால பிறந்தவன்டா நீ. அதனால என்னுடைய பாதத்தை பணிந்து வேண்டியமான வரத்தை பெற்றுப்போ. ஒருபோது உன்னுடைய பாதத்தை நான் பணிய போறதில்லை. என் பாதத்தை நீ பணிய மாட்டேன். முடியாதரா? மயிலே மயிலே இறகு போடுனா அந்த மயில் இறகு கொடுக்காது. அதை பிடிச்சு அப்படியே கழுத்தை வச்சு மெதிச்சு ஒவ்வொன்றா புட்டிங்க எடுக்கணும். அது மாதிரி உனக்கு நான் சாபத்தை இழைக்கிறேன். எனக்கா? நீ என்னடா சாபத்தை கொடுப்ப? இருப்பது 5 சிரம். இந்த 5 சிரம் இருப்பதனால் ஆணவத்தில் பேசுகிறார். அதனால இந்த 5 சிரத்தில் ஒரு சிரம் அறுவை விட்டு மண்டலத்தை ஆண்டு வரக்கூடிய தூர்வாச மகாரிஷி 7.5 மடங்கு கோபம், 3 முழ தாடி. ஆமா. கொடுத்தால் வரம், ஆமா. இட்டா சாபம். அப்பேற்பட்ட கோபம் கொண்டவன் நம்மளை பார்த்து
உனக்கு இருப்பது 5 சிரம். 5 சிரம் இருக்கிறது என்ற கர்வத்தினால தூர்வாசருக்கு 1 சிரம், நம்மளுக்கு 5 சிரம்ங்கிற கர்வத்தினால என்னுடைய பாதத்தை பணியல. என்னைக்கு தூர்வாசருடைய பாதத்தை பணியாத காரணத்தினால 5 சிரத்துல ஒரு தர்மத்திர அருமகணவனுக்கு சாபத்தை கொடுத்துட்டான். அவன் கொடுத்த சாபம் பழித்து விடுமோ என்னவோ தெரியவில்லையடி. ஏங்க நீங்க எதுக்கும் பயப்பட தேவையில்லை. நாமளும் பின்னம் பிடிக்கக்கூடிய பிரம்மதேவன் நீங்க. உண்மைதான். அந்த முனிவராகப்பட்ட கொடுத்த சாபமா உங்களை என்ன செய்ய போகிறது? இருந்தாலும் என் மனசுல அந்த முனிவன் கொடுத்த சாபம் பழித்து விடுமோ என்னவோ அப்படி என்று என் மனமெல்லாம் சஞ்சலிக்கிறது. அதனால நான் இப்ப என்ன செய்ய போறேன்? என்ன செய்ய வேண்டும்? வெள்ளிகிரி போகணும். என் மாமாவை சந்தித்து இந்த மாதிரி தூர்வாசர் எனக்கு சாபத்தை கொடுத்துட்டார் என்று சொல்லி வெள்ளிகிரி சென்று என் மாமாவை சந்தித்து அவரிடத்துல இந்த குறைகளை நான் சொல்லணும். வெள்ளிகிரி சென்று சிவபெருமானை சந்தித்தால் இந்த பாவத்திற்கு ஒரு விமோசனம் கிடைக்கும். ஆமா. ஆகையால உடனடியாக நீங்க வெள்ளிங்கிரி போய் வாங்க. ஆகட்டுமடி, நீ பதனமாக இரு, நான் வெள்ளிகிரி போய் வருகிறேன். அப்படியே ஆகட்டும் சுவாமி. அந்த படியளக்கும் பிரம்ம கடவுளை காண வேண்டும். புறப்படுகிறேன் வெள்ளிகிரி.